காலையிலேருந்தே கேக் சாப்பிட்ணும் போல் ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதனால 2 ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். கேக் செஞ்சு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேலே இந்த க்ரீம் இது மாதிரி எடுத்துட்டு பிஸ்கெட் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பவுடரா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பவுடர் நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு நல்லா டஸ்ட் பண்ணிட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சர் இதில் சேர்த்துட்டு, நான் குக்கரை ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இது மாதிரி கேக் ரெடியாகி வந்துருச்சு. இதை 2 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பார்ட் மேலே சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே அப்ளை பண்ணிட்டு, அந்த ஒயிட் க்ரீமில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2வது பார்ட்டு இது மேலே எடுத்து வச்சுட்டு, இது மேலேயே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 2 டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு கேக் மேலே கோட் பண்ணிடுங்க. இந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேக்கில் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுட்டு, அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச குட்டி டெக்கரேஷன். கேக் பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் சூப்பராக இருந்தது.